இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயः சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. எதுவரை இவ்வுலகில் சூரிய சந்திரர்கள் இருப்பார்களோ, ஹிமாச்சலம் முதலான மலைகள் நிற்குமோ, கங்கை முதலான நதிகள் ஓடுமோ, அதுவரை ராமாயணத்தினுடைய பெருமை நிலைத்து நிற்கும். நான்முகனாம் பிரமன், அவன் அருளாலே வால்மீகி 24,000 ஸ்லோகங்களை நூத்தார் கோத்தார். அதுவே இன்று பெரும் காவியமாய் ஆதி காவியம், மகா காவியம், வியங்கிய காவியம் என்கிற எத்தனையோ பட்ட பெயர்களோட ராமாயணம், சீதா சரித்திரம், பௌலஸ்தியவதம் என்கிற பல திருநாமங்களோட விளங்குகிறது. ராமாயணத்தின் முதல் காண்டம் பாலகாண்டத்தில் சீதா கல்யாணம் வரை பார்த்தோம். அடுத்து அயோத்தியா காண்டத்தில் ராமன் சித்திரகூடத்திலிருந்து புறப்பட்டு அத்ரி நைசூயா ஆசிரமத்துக்கு வந்து கிளம்பியது வரை பார்த்தோம். அடுத்து ஆரண்ய காண்டத்திலே கபந்தனுக்கு உயர்ந்த கதியை கொடுத்து அவன் காட்டிய வழியில் பம்பாசரஸ் கிஷ்கிந்தையை அடையும் வரை பார்த்தோம். இனி தற்போது கிஷ்கிந்தா காண்டத்தில் உள்ளோம். அங்கிருக்கும் இயற்கை எழிலை பார்த்து இதெல்லாம் கூட சேர்ந்து அனுபவிப்பதற்கு சீதை இல்லையே என்று ராமன் மிகவும் புலம்புகிறார். அந்த புலம்பலையெல்லாம் முதல் சர்க்கத்தில் கேட்டு வருகிறோம். இதை கேட்ட லக்ஷ்மணன் ஆற்றாமையோடே, ராமா, இந்த மனத்தளர்ச்சி உனக்கு கூடாது. குதஸ்துவா கஸ்மலபிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்யஜுஷ்டம் அஸ்வர்க்கம் அகீர்த்திகரம் அர்ஜுன. இது கண்ணன் அர்ஜுனனை தேற்றியது. இதே போல வில்லாளியான அர்ஜுனன் மனம் தளர்ந்தான். இவ்வளவு பெரிய சேனை, அர்ஜுனன் கலங்கவில்லை. ஆனா அங்கிருக்கும் உறவுக்காரர்களையும் உற்றார்களையும் நோக்கினான். இவர்களை கொன்றா அரசாள வேண்டும் என்று கலங்கினான். அப்போது கண்ணன் கூறினான், மனத்தளர்வு கூடாது, க்ஷத்ரிய திலகமே எழுந்திரு என்றான். அதே போல தற்போது இலக்குவன் ராமனுக்கு உபதேசிக்கிறான், ராமா, கலங்காதே, மனத்தளர்வு கூடுமா? உற்சாகம்தான் வாழ்க்கைக்கு ஆதாரம். நம்ம ஒத்தொத்தர இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம நம்பிக்கை இழப்பதற்கோ உற்சாகம் குறைவதற்கோ மனம் தளர்வதற்கோ வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள், எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கும். நம்ம குடும்பத்திலேயே நடக்கும். அது உடம்பு சரியில்லாத போகிறதா இருக்கட்டும், மனத்தாங்கல்களாக இருக்கட்டும், மன முறிவுகளாக இருக்கட்டும், மனமுறிவாக இருக்கட்டும், அல்லது வாழ்க்கையே முறிவாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தளரக்கூடாது. சொல்லுவதற்கு எளிது, ஆனால் செய்வதற்கு அரிது என்று நீங்கள் முணுமுணுக்கலாம். செய்துதானே ஆக வேண்டும். சொல்லுபவர் மட்டுமல்ல, ஏன் கேட்கும் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் தான் எத்தனை இன்னல்கள், எத்தனையோ துன்பங்களுக்கு நடுவே ஒரு சில இன்பங்களைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். நிறைய இன்பத்துக்கு நடுவிலே ஒரு சில துன்பங்கள் அல்ல, நிரம்ப துன்பங்களுக்கு நடுவிலே ஒரு சில இன்பங்களையும் அனுபவிக்கிறோம். அப்போதுதான் இறைவனின் அருமை நமக்கு புரிகிறது. எத்தனையோ துன்பத்தை கொடுத்தாலும், இறைவா நீதாராய் பறை, நீதான் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறாய். எத்தனை பேர் துன்பப்பட்டவர்கள், ஏழ்மையில் தவித்தவர்கள், அவர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறத பார்த்தோம்னால் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம். பெருமாள் படி அளந்தார், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை துன்பம் வந்தாலும் கடந்து வந்திருக்கிறோம், மீண்டு விட்டோம். இப்பெல்லாம் குழந்தைகள்லாம் தலையெடுத்துட்டார்கள் என்ன எத்தனை பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பிணக்கு இருக்கலாம், குழந்தைகளால பெற்றோருக்கு எத்தனை குற்றங்கள் கட்டங்கள் இருக்கலாம். என்னவிருந்தாலும் மனத்தளர்ச்சி கூடாது. அது தளர்வதற்கா இருக்கிறோம். ஆதாரமா பெருமானுடைய திருவடிகள் இருக்கும்போது எதையும் தாங்கித்தான் ஆக வேண்டும். மேலும் நடக்கும் பலதும் நம்முடைய வசத்தில் இல்லை.
உலகம் ஓரோர் விதத்தில் ஓடும். நாமும் அந்த சுழலுக்குள் ஒருத்தனாக இருக்கிறோம். அதை நம்ம பக்கம் திருப்ப முடியாது. நாம சரியான பக்கத்துல போய் கொண்டிருக்கோமா என்று மட்டும்தான் பார்க்க முடியும். மகான்கள், யுக புருஷர்கள் தான் வாழ்க்கையே சமுதாயத்தையே மாற்றி அமைக்கிறார்கள். நம்மால் அது இயலாது. ஆனா போகும் வேகத்தில் அடித்து செல்லப்படாமல் அழகாக நீந்தி பெருமான் திருவடி சேர வேண்டும். இது நமக்கு உண்மை, இது ராமனுக்கே உண்மை. அதுதான் லக்ஷ்மணன் உரைத்தான். உற்சாகோ பலவான் ஆர்ய நாஸ்த்யுத்சாகாத் பரம் பலம் சோத்சாகஸ்ய லோகேஷு நகிஞ்சித் அபிதுர்லபம். உற்சாகத்தை தவிர வாழ்க்கைக்கு எது ஆதாரம்? உற்சாகவந்த புருஷாக நாவசீதந்தி கர்மசு. ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அது முடிவதற்குள் உற்சாகம் குன்றக்கூடாது. தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்களை உடை தெரிவதுதான் நமக்கு இருக்கிற பெரிய சவால். சேலஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அதுக்கு. மேலும் உற்சாக மாத்திரம் ஆசிரித்திய பிரதிலப்சியாம ஜானகியும். உற்சாகத்தை மட்டுமே பற்றி ஜானகியை திரும்ப மீட்போம். தியஜ சோகஞ்ச மோகஞ்ச ராமோ தைரியம் உபாகமது. இந்த வார்த்தைகளை கேட்ட ராமனுக்கு மறுபடியும் தைரியம் பிறந்தது. சரி லக்ஷ்மணா, தேடுவோம், நீ சொல்லுவது சரி என்று புறப்பட்டான். தாவிருஷ்யமூகஸ்ய சமீபச்சாரி சரந்த தர்ஷாத்புத தர்ஷனீயவ் சாகா மிருகாணாம் அதிபதஸ்தரஸ்வி அதிபஸ்தரஸ்வி விதத்ரசே நைவ விசேஷ்ட சேஷ்டம். இவர்கள் இருவரும் வில்லும் கையுமாக நீண்ட கம்பீரமான திருமேனியோடே நேர்கொண்ட பார்வையோடே முகத்திலும் திருமேனியிலும் வீரம் கொப்பளிக்க ரிஷமூகமலைக்கு அருகே வருகிறார்கள். அதை உள்ளே குகையில் மறைந்திருந்த சுக்கிரீவன் கண்டான். பார்த்தவுடன் அவனுக்கு ஐயம். ஓ, இவர்கள் வாலி அனுப்பி வைத்திருப்பார்கள். இங்கிருந்த முனிவருடைய சாபத்தால் வாலியால் இந்த மலையில் காலடி வைக்க முடியாது. அதனால் தான் வாலிக்கு பயந்து நடுங்கி நான் இந்த மலையில் ஒளிந்திருக்கிறேன். இவர்கள் வந்ததை பார்த்தால் அநேகமாக வாலி இவர்களை வேலைக்கு அமர்த்தி தன்னால் வர முடியாது என்பதற்காக இந்த வீரர்களை இங்கு அனுப்பி என்னை கொல்ல திட்டமிட்டிருக்கிறான் போலும். அதற்குத்தான் இந்த 2 வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்றவர்களை பார்த்தவுடன் பயந்து போனான் சுக்ரீவன். குரங்குதானே, அதற்குரிய புத்தி கண்டிப்பாக அப்படி வேலை செய்யும் அல்லவா? அதனால் தான் அப்படி நினைத்தான். ஆனால் ஹனுமான் அப்படி நினைக்கவில்லை. அவர் பிரம்மஞானி, அதீத யோக சாஸ்திரம் கற்றவர். ஆகவே அவர் அவனுக்கு நல்லது கூறுகிறார். திருஷ்டுவா விஷாதம் பரமம் ஜகாம சிந்தாபரீதோ பயம் ஆரவர்கः தம் ஆசிரமம் புண்ணியசுகம் சரண்யம் சதைவ சாகா மிருகசேவிதாந்தம் த்ரத்தாச்ச திருஷ்டுவா ஹரையோ விஜக்முர் மகோஜசௌ ராகவ லக்ஷ்மணௌ தௌ. ராகவனும் லக்ஷ்மணனும் அந்த புறத்தில் வர கண்டு பயந்த சுக்ரீவன் மரத்தோடு மறை கிளையோடு கிளை என்று குகைக்குள்ளே இப்படியும் அப்படியும் தாவினான். தாங்க முடியாத பயம். இனி அடுத்த சர்க்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். பார்ப்பதற்குள் வந்தவாசியில் பஜனை கோவில் தெருவில் இருக்கும் ஆச்சரியமான கோதண்டராம சுவாமி, அவரை தரிசிக்க வேண்டும். முன்னால் சமீபத்தில் கும்பாபிஷேகம், குடமுழுக்கு சம்பிரோக்ஷணம் அது நடந்து ராமானுஜருடைய விக்கிரகம் அதி அற்புதமாக இந்த இடத்தில் விளங்குகிறது. இதோ காஷாய சோபி கமனீய சிகானிவேசம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்ய தினேச நிபல சதூர்தபுன்றம் ரூபம் தவாஸ்து யதிராஜ திருஷோர்மமாக்ரே. இதோ ராமானுஜருடைய திருவுருவம். நீண்ட திருமண் காப்பு, உயர்ந்த திருக்குடுமி, அவருடைய சிகை, அகன்ற பறந்து கருணை பொங்கும் விழிகள், கையிலே பிடித்த அழகான முக்கோல், சித்தையித்து முத்தமூங்கில் 3 தண்டர் ஒன்னினர் அத்தபத்தர் சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கமே என்று திருமழிசி ஆழ்வார் பாடினபடிக்கு கையிலே படித்த திருதண்டம், கருணை பொங்கும் விழிகள், ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அழகான உபதேசங்களை செப்பிக் கொண்டிருக்கும் வாய், அவரை இங்கு சேவித்துக் கொண்டோம். ராமானுஜரை வணங்கி கொண்டு சில படங்கள், பழைய காலத்து தஞ்சாவூர் சித்திரங்கள் இந்த கோயில் உள்ளன. இதோ கண்ணன் எழுந்துருளி உள்ளார். பக்கத்திலேயே ஆச்சரியமா கண்ணன் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு பேர் பெற்ற சுவாமி நம்மாழ்வார், 74 சிம்ஹாசனாதிபதிகளுடைய சித்திரம். லக்ஷ்மி நாராயணன் பெருமானிடத்திலிருந்து தொடங்கி லக்ஷ்மி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், எம்பெருமானார் என் அனைத்து ஆச்சாரியர்களையும் இந்த படத்தில் தரிசித்துக் கொள்ளுகிறோம். இப்போது ராமனை சேவிப்போம். மூலவர் ராமன்,
அழகான வடிவம், சின்ன வடிவம், நடுவாக ராமர் எழுந்துருளி உள்ளார். வலதுபுறத்தே சீதை, இடதுபுறத்தே லக்ஷ்மணன். ராமனுக்கு ஆச்சரியமா அலங்காரங்கள் செய்கிறார்கள். அந்த ராமனுக்கே உண்டான கோலத்தோட சீதைக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் எழுந்துருளி உள்ளார். இது ஒரு விசேஷமான செய்தி. சில சமயம் இந்த புறத்தில் இருக்கலாம், சில சமயம் அந்த புறத்தில் இருப்பார்கள். சீதையை தாண்டி பக்கத்தில் இருந்தால் அப்ப சீதை புருஷகாரம் பண்ணி சிபாரிசு செய்து ஆஞ்சநேயரை ராமனிடத்தில் அனுப்பி வைக்கிறாள் என்பதுதானே செய்தி. இதோ வந்தவாசியில் ராமரை இன்னைக்கு தரிசித்துக் கொண்டோம். கோதண்டராமர் சன்னதி பஜன மடமாகவே விளங்கி இன்னும் திருக்கோயிலாக உள்ளது. இனி கிஷ்கிந்தா காண்டம் அடுத்த சர்க்கத்தை அடையலாம். சுக்ரீவன் ஹனுமானிடத்தில் பேசி, நீர் போய் ராமனும் லக்ஷ்மணனும் யார், அவர்கள் பெயர் கூட இவனுக்கு தெரியாது, யாரோ 2 வில்லாளிகள், பெரும் வீரர்கள் வந்துள்ளார்கள், நம்மை அழிக்கவா நம்மை அணைக்கவா தெரியாது. வாலி அனுப்பி வந்தவர்களாக இருந்தால் ஜாகிரதையாக சண்டையிட வேண்டும். ஒருவேளை வாலியினுடைய ஆட்களாக இல்லாவிட்டால் நாம் அவர்களோட சேர்ந்து வாலியை எதிர்க்கலாமா என்று பார்க்க வேண்டும். இப்படி இருமனத்தோடே இருந்தான் சுக்ரீவன். தௌத்து திருஷ்டுவா மகாத்மானவ் பிராதரவ் ராமலக்ஷ்மணவ் வராயுதரவ் வீரவ் சுக்ரீவஹா சங்கிதோ பவத். வராயுதரவ் வீரவ், சிறந்த ஆயுதம் வில் பிடித்த வீரர்கள், ரெட்ட வீரர்கள் ராமனும் லக்ஷ்மணனும். அதைக் கண்டு சந்தேகம் கொண்டான். நைவ சக்கரே மனஸ்தாத்தும் வீக்ஷமானோ மகாபலோ கபேஹே பரமபீதஸ்ய சித்தம் வியவசதாதஹ. அது கபி, குரங்கல்லவா, என்னதான் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் குரங்குங்கிறதுனால பயந்து போனான். கிளகிளகிலான்னு சத்தம் போட்டான். சிந்தயித்வாச தர்மாத்மா விமர்சிய குருலாகவம் சுக்ரீவஹா பரமோத்விக்னஹ சர்வைஸ்தைர் வானரை சக. உடனே கூட இருந்த 4 வானரங்களை கூப்பிட்டான். சிறு குழு கூட்டினான். யார் வந்திருக்க வேண்டும், இவர்கள் ஆறாக இருக்கும் என்ன ஆலோசனை செய்தான். தத சுக்ரீவ சச்சிவாக திருஷ்டுவா பரமதன்வினோ ஜக்முகு கிரிதடாத் தஸ்மாத் அன்னச்சிகரமுத்தமம். இவர்கள் எந்த மலை முகட்டில் இருந்தார்களோ அங்கிருந்து சற்றே தாண்டி அடுத்த முகடுக்கு போனார்கள். ஏன்னா அப்படி வட்டமாக ராமலக்ஷ்மணர்கள் நடந்து வர தாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து பார்த்து கொண்டு எங்கு நோக்கி யாரை தேடி செல்கிறார்கள். வந்திருக்கிறவர்களுடைய முகத்தை பார்த்தா யாரையோ தேடி தேடி கொண்டு வருகிறாப்பில் இருக்கிறதே. சுக்ரீவனைத்தானே தேடுகிறார்கள், யாரையோ தேடிக்கொண்டு வர்றாப்பில் இருக்கே. என் அடுத்தடுத்த முகடுக்கு போய் பார்த்தார்கள். தம் க்ஷிப்ரம் அபிகம்யாத யூதபா யூதர்ஷபம் ஹரயோ வானர சிரேஷ்டம் பரிவார்ய உபதஸ்திரே ததஸ்து பய சந்திரஸ்தம் வாலகில்பிஷசங்கிதம் உவாச்ச ஹனுமான் வாக்கியம் சுக்ரீவம் வாக்கிய கோவிதா. இப்படி சுக்ரீவன் பயந்ததைக் கண்ட ஹனுமான் பேசும் சாமர்த்தியம் உடையவர், நியாயசாஸ்திரம் அறிந்தவர், நவவியாக்கரண பண்டிதர், சிறந்த மந்திரி, எடுத்த காரியத்தை முடிக்கும் சாமர்த்தியம் உடையவர், சாமதான பேத தண்ட என்ன 4 வகை உபாயங்களும் அறிந்தவர். அந்த ஹனுமான் எழுந்திருந்து பேசுகிறார். கவலைப்படாதே சுக்ரீவா, சம்பிரமஸ்த்யஜ்ஜதாமேஷ சர்வைர் வாலிகிருதே மகான் மலையோயம் கிரிவரோ பயம் நேஹாஸ்தி வாலினா. இந்த உயர்ந்த ரிஷ்யமூக மலையில் வாலியால் பயம் ஏற்பட வாய்ப்பில்லை. வாலி கண்டிப்பாக இங்கு வர முடியாது. அஹோ சாகாமிருகத்வந்தே வியக்தமேவ பிளவங்கம லகு சித்ததயாத்மானம் நஸ்தாபயசி யோ மதௌ. நீ குரங்கு, பிறவியில் குரங்கானபடியால் என்ன சிந்திக்கும் அதை இழந்தா போல இருக்கிறாய். சிந்தித்துப்பார், நாமெல்லாம் வெறும் குரவர்கள் அல்லர்கள், தெய்வ பிறவிகள். ஹனுமான் கூறாவிட்டாலும் உண்மை அதுதானே. சுக்ரீவஸ்து சுகம் வாக்கியம் ஸ்ருத்வா சர்வம் ஹனுமதः தத சுபதரம் வாக்கியம் ஹனுமந்த உவாச்சः. ஹனுமான், நீர் சொல்லுவதை கேட்கிறேன், ஆனாலும் என் பயம் போகவில்லை. நாம் ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இவர்கள் யார் என்கிற உண்மையை அறிந்து கொண்டு வர வேண்டும். நீரே போகலாம், இவர்களார் என்கிற உண்மையை தெரிந்து கொண்டு வாரும். தீர்க்கபாகு விஷாலாக்ஷவ் சரசாபாசி தாரிணவ் கஸ்ய நஸ்யாத் பயம் திருஷ்டுவா ஹேதௌ சுரசுதோபமவ் அரயச்ச மனுஷ்யேன விஜ்ஞாயான் சத்மசாரிணா. மனிதர்கள் நிறைய பேர் ஏமாற்று பேர் வழிகள். அவர்கள் மாறு வேஷத்திலும் வரலாம், அல்லது வேறு ராட்சசர்கள் கூட மனித வேஷத்தில் வந்திருக்கலாம். தௌத்வயா பிராகிருத்தேனேவ கத்வா ஞேயௌ பிளவங்கம இங்கிதானாம் பிரகாரைச்ச விரூப வியாபாஷணேனச்ச. நீர் போம், இதே கோலத்தில் போக வேண்டாம். நீர் யார் என்பதை மறைத்து கொண்டு வேறு வேஷத்தில் போய் இவர்கள் இருவரும் யார் என்று தெரிந்து கொண்டு வாரும் என்று சுக்ரீவன் ஹனுமானை அனுப்புகிறான்.
இனிமேல் தான் ஆஞ்சநேயருடைய உண்மையான பெருமையை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். காத்திருந்து கேட்போம். வந்தவாசி பஜனை கோவில் தெருவில் உள்ள கோதண்டராம சுவாமி ஆலயத்திலிருந்து விடைபெற்று கொண்டு மேலும் ஆஞ்சநேயரை தேடிச் செல்வோம்.